இந்த வீடியோவில் நம்ம ஸ்டாண்டர்ட் கலர் தீம் கலர் ரெண்டுத்துக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்றது பார்க்கலாம். டே 9. இப்போது நான் ஸ்டாண்டர்ட் கலர் போட போகிறேன், தனியாக ஒரு செல்லில் போட போகிறேன். இப்போது அது எங்கே இருக்குது, கலர்ஸ் அப்படின்ற இடத்துல போயிட்டு நான் ஸ்டாண்டர்டு போட்டுக்கிறேன். அப்புறம் தீமுக்கு தனியாக போட்டுக்கிறேன், அதே இடத்துல தீம் கலரு. இப்போது வித்தியாசம் என்ன அப்படின்றத பார்க்கலாம். இப்போது நான் பேஜ் லேஅவுட்டு அப்படின்ற ஒரு டேப் போகிறேன். பேஜ் லேஅவுட்டு அதை கிளிக் பண்ணிவிட்டு கலர் மாற்றி பார்க்குறேன் பாருங்கள். ஸோ தீம் கலர் ஆட்டோமேட்டிக்காக எனக்கு என்ன ஆகுது, சேஞ்ச் ஆகுது. பட் ஸ்டாண்டர்ட் கலர் சேஞ்ச் ஆக மாட்டேங்குது. எதனால் அப்படின்னா, ஸ்டாண்டர்டுன்றது ஒரு ஃபிக்ஸ்டு கலரு, தீமுன்றது வேரியபிள். நம்ம மாற்ற ஆட்டோமேட்டிக்காக எங்கே இருந்தாலும் அது மாறிக்கிட்டு இருக்கோம். இப்போது நம்ம அதை டேபிளில் எப்படி பயன்படுத்தி யூஸ் பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இந்த டேபிளில் நான் செலக்ட் பண்ணிவிட்டு நான் தீம் கலர் ஆட் பண்ண போகிறேன். தீம் கலர் ஆட் பண்ணியாச்சு. அப்புறம் வேல்யூஸும் போட்டுக்கிறேன். நான் வேல்யூஸ் கொஞ்சம் டார்க் ப்ளூ போட்டு, அது மட்டும் இல்லாமல் நான் டெக்ஸ்ட்டு கலரும் என்ன பண்ண போகிறேன், தீமில் தான் போட போகிறேன். ஓகே, போட்டாச்சு. இதுலேயும் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். இப்போது ஃபஸ்ட்டு டேபிளில் நான் என்னென்னலாம் பண்ணணும் அதே தான் செகண்ட் டேபிளையும் பண்ண போகிறேன். ஆனால் ஸ்டாண்டர்ட் கலர்ஸ் வச்சு பண்ண போகிறேன். நான் ஸ்டாண்டர்ட் ப்ளூ கலரு, வேல்யூஸ்க்கும் அதே மாதிரி பண்ணிக்கிறேன். நான் டார்க் ப்ளூ எடுத்துகிட்டு ஃபுல்லாக டெக்ஸ்ட் கலருக்கு ஒயிட் கலர் எடுத்துக்கிறேன். நான் இப்போது போல்டு போட்டாச்சு. இப்போது நான் என்ன பண்ண போகிறேன், பேஜ் லேஅவுட்டில் செக் பண்ண போகிறேன். கலர்ஸ் மாற்றும் போது எதெல்லாம் ஆட்டோமேட்டிக்காக சேஞ்ச் ஆகுது. இப்போ டேபிள் கலர் எனக்கு ஃபுல்லாகவே என்னது ஆட்டோமேட்டிக்காக சேஞ்ச் ஆகுது. ஸ்டாண்டர்ட் கலர்ஸில் போட்டிருக்க டேபிள் மட்டும் என்ன ஆகலை, சுத்தமாக சேஞ்ச் ஆக மாட்டேங்குது. அப்போது தீம் கலர் ஆட்டோமேட்டிக்காக சேஞ்ச் ஆகிறதுக்கு ஸ்டாண்டர்ட் கலர் ஒரு ஃபிக்ஸ்டு கலர் இருக்குது. ஸோ இப்படி நீங்கள் டிசைன் பண்ணிங்கன்னா நாளைக்கே உங்களால் டிசைன் ஆட்டோமேட்டிக்காக ஈஸியாக மாற்ற முடியும். ஸ்டாண்டர்ட் கலர்ஸில் போட்ட மாதிரி கஷ்டப்பட வேண்டாம். ஸோ இதுதான் இது ரெண்டுத்துக்கும் வித்தியாசம். ஸோ நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம் நம்ம. ஸோ இதுதான் லாஸ்ட். ஓகே, தேங்க்யூ.